வெல்கம் டு சகாரா கிரியேஷன்ஸ். ஒரு மனிதன் நடந்து போயிட்டே இருந்தானா ஒரு பெரிய மரம் இருந்துதான். அந்த மரம் ஃபுல்லாக பறவைகள் எல்லாம் ஆனந்தமாக கூவிட்டே இருந்துதான். இவனுக்கு என்னன்னா, ஆமாம் இப்போ நம்ம ஒரு கல் எடுத்து அடிக்கலாம், பறவைகள்லாம் பறந்து போகும்ல, அது பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சி ஒரு கல்லை போட்டோடனே பறவைகள்லாம் பறந்து போச்சான். அப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆச்சான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வரும் பொழுது இன்னொரு மரத்தில் ஒரு தேன் கூடு பார்த்தானா. தேன் கூடு பார்த்தோன்னே இந்த மனிதனுக்கு இயல்பு தானே, அதே மாதிரி ஒரு கல்லை எடுத்து தேன் கூடு மேலே அடித்தானா. அடித்த உடனே அதில் இருந்த தேனி எல்லாம் ஓடி வந்து இவனை கடிக்க வந்து தான். இவன் ஓடி போயிட்டானா. அதுலேருந்து என்னென்னா, அவன் செஞ்ச செயல் என்னமோ ஒரே செயல் தான். ஒரு மரத்தில் கல்லை விட்டு அடிக்கும் பொழுது பறவைகள் பறந்தன, அவன் ஆனந்தமானான். அடுத்த மரத்தில் அடிக்கும் பொழுது தேனி வந்து இவனை கொட்ட வந்தது, இவன் ஓடி போயிட்டான். ஸோ நாம் செய்கிற செயல் அடுத்தவங்களுக்கு தீங்கி விளைவிக்காத மாதிரி நம்ம செயல் செய்யணும். நம்ம செய்கிற செயல் நமக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். நம்ம செய்கிற செயலால் அடுத்தவங்களுக்கும் சந்தோஷம் வரணும், நமக்கும் அது பாதகம் இல்லாமல் இருக்கணும். இதுதான் ஆறறிவு உள்ள மனிதன் செய்கிற ஒரு செயல். புரியுதா? ஸோ டோன்ட் டூ ஹார்ம் டு அதர்ஸ். இதுதான் நம்ம இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்மளால் நமக்கும் சுகமாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் சுகமாக இருக்கணும். அந்த மாதிரி செயல்களை செய்கிறது தான் மனிதனுக்கு நல்லது.